அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஆம், பண்டர்பூர்ல அருள் பாலித்துக் கொண்டிருக்கிற பாண்டுரங்க விட்டலன். விட்டலா விட்டலானாலே நமக்கு அந்த நாமமே எவ்வளோ ஒரு பக்தியை நமக்குள்ள தூண்டி விடுங்கிறத நம்ம அனுபவத்துல உணர்ந்திருக்கோம். அவருடைய பக்தர்களோட சரித்திரத்தை வாரம் ஒரு பக்தரோட சரித்திரமா ரொம்ப அழகா நம்மளோட பகிர்ந்து கொண்டு வருகிறார் திருமதி நளினி கோபாலன். அந்த வகையில இன்னைக்கும் விட்டலரோட ஒரு பக்தரை பத்தின சரித்திரத்தை நம்மளோட பகிர்ந்துக்க போறார். அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? நமஸ்காரம் நளினி மேடம். நமஸ்காரம், எல்லாருக்கும் நமஸ்காரம். அதாவது விட்டலான்னு சொல்றச்சு நம்ம எழுந்துருவோம் சீட்ல இருந்து, கையை தட்டிட்டு கொஞ்சம் குதிக்கலாம், ஆகாசத்துக்கு பூமிக்கு குதிக்கலான்னு மனசுல வரக்கூடிய ஒரு நாமம் அது இல்லையா? நம்ம இது வரைக்கும் நிறைய பக்தர்களோட கதையெல்லாம் பார்த்துன்னு வந்தோம். ஏகநாத, துக்காராம் இவெல்லாம் ரொம்ப பிரபலமானவா. சோ நான் நினைச்சேன் இன்னைக்கு அதிகம் பிரபலமாகாதவா, ஆனா ரொம்ப பக்தியில நமக்கு பக்தினா எப்படி இருக்குன்னு காட்டின ரெண்டு பக்தாளோட கதையை எடுத்துக்கலாம்னு நினைச்சுன்னு இன்னைக்கு ஒருத்தர் எடுத்துட்டேன். அதுல முதல்ல நம்ம பார்க்க போறது ஜம்புதாசர்னு ஒருத்தர். இவர் ஒரு வயசான விவசாயி. பண்டர்பூர் சுத்தி ஏதோ நிறைய கிராமங்கள் இருக்குன்னு சொல்லுவாள். அதுல ஒரு பக்தரும் அங்கதான் இருந்தான்னு சொல்லுவா. அங்க போய் நம்ம ஒரு ஒரு 10 நாளோ 15 நாளோ இருந்தானாக்கா அத்தனோட பக்தா இருந்த கிராமங்களை சுத்தி பார்த்து நமக்கு அதை பத்தி எல்லாம் சொல்லுவாளாம். அப்படியும் படிச்சிருக்கேன். இன்னும் அதெல்லாம் போக வேண்டிய அனுபவம் இன்னும் கிடைக்கல. சோ இவர் இந்த மாதிரி ஜம்புதாசன் உங்களோட தலை கொஞ்சம் மறைக்கிறது, கொஞ்சம் அப்படி பின்னாடி. சரியா இருக்கா? சரியா இருக்கு. அது என்னாச்சு, இந்த ஜம்புதாசர் ஒரு விவசாயி. இவர் ஃபார்மர் பை ப்ரொஃபஷன். ஆனா மனசுக்குள்ள எப்பவுமே அவருக்கு அந்த விட்டலன் நாம தான் இருக்கும். ஏன்னா எப்பவுமே இந்த விவசாயம் பண்றச்ச, தேர் அங்க போய் இந்த மாடை வச்சு இந்த இதுல வயல்ல உழறச்ச, இல்ல அந்த மாட்டுக்கிட்ட இது பண்றச்ச, அது வைக்கோல் போடுறச்சு, எப்பவுமே கையை அந்த வேலை பண்ணா கூட மனசனமும் விட்டலா விட்டலா பாண்டுரங்க அதை சொல்லிண்டே இருக்கும். அவரோட வேலை என்ன பண்ணுவாருன்னா, காத்தால இருந்து அந்த வயலுக்கு போய் அது உழறது எல்லாம் பண்றது, தன்னோட டியூட்டிஸ் எல்லாம் பண்ண வேண்டியது. அதுல வர சொற்ப வருமானத்தை வச்சு அந்த குடும்பம் சாப்பிட்டு, அவர் சின்ன ஒரு ஃபேமிலி இருந்தது அவருக்கு. அவ லைஃப் அப்படியே லீட் பண்ணிட்டு இருந்தா. அந்த மிச்ச போதிய சமயம் கிடைச்சதுன்னா அதுல பஜனை பண்றது, அவரை பத்தி பேசுறது, அவரை பத்தி கேட்கறது, இந்த மாதிரி அவர் லைஃப் போயிட்டு இருந்தது. ஆனா மனசுலயே நாக்குலயும் எப்ப அவருக்கு விட்டல நாம தான் இருந்துட்டு இருக்கும். கை காலு கர்மயோகா மாதிரி வேலை பண்ணாலும் மனசெல்லாம் தெய்வ சிந்தனை தான். அவ ராத்திரி என்ன பண்ணுவாங்க, ஒரு நாளும் ராத்திரி வேலையெல்லாம் ஆன பிற்பாடு தானே தன் கையால மாட்டை குளிப்பாட்டி அதுக்கு வைக்கோல் கொடுத்து அதை தடவி கொடுத்து அதுகிட்ட பேசுவாராம். அது பேசுறச்சு என்னமோ மனசுக்குள்ள இருக்கு, விட்டலன்ட்ட பேசுற மாதிரி ஒரு எண்ணம். அந்த பாவத்தை மாட்டுக்கிட்ட அவர் பேசுவார். அப்படி இருக்கும். அதெல்லாம் பண்ணி முடிச்சு உட்காந்து 10 நிமிஷம் விட்டுல அந்த தியானம் பண்ணிட்டு அப்புறம் படுத்துடுவேன். இதுதான் அவ்வளவு ருட்டீன். இப்படியே நடந்துருது, ரொம்ப வருஷமா நடந்துடுறது. ஆனா மனசுக்குள்ள ஒரு கோடியில ஒரு ஆசை, நம்ம இத்தனை பண்றோமே, அந்த விட்டலனை போய் நம்ம எப்பான பார்க்க முடியுமா, அவன் கோயில போய் நம்ம காலை வைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ள அதுக்கு ஒண்ணும் பெருசா பாராட்டி அதுதான் லைஃப்னு அது மாதிரி ஒண்ணு இருக்கல. பட் அது மனசுல ஒரு கோடியில ஒரு ஆசை இருந்தது. இவ்வளவு இந்த டியூட்டிஸ் எல்லாம் அந்த சின்ன கிராமம் தானே, ஓப்பனா இருக்கும் இல்லையா வீடெல்லாம். கொஞ்சம் 2 திருடா பார்த்துட்டு இருந்திருக்கா. இவ ராத்திரி மாட்டுக்கு அந்த காலத்துல எங்க பூட்டி எல்லாம் வைக்க முடியாது இல்லையா, இந்த காலத்துல பாரு. அந்த மாட்டு தொழுவத்துல மாட்டு குளிப்பாட்டி எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் படுத்துக்கிறத பார்த்திருக்கா. இத ஒரு கொஞ்ச நாளா நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு இவ தூங்கிட்டு இருக்கச்ச மாட்டை எடுத்து திருடி ஓடி போயிடுறா. இத்தனை இவர் அந்த யாருக்கு விட்டலன் இவ்வளவு ப்ரே பண்ணியிருக்கார், அவரை அந்த விட்டலன் விட்டுடுவனா அவரோட சொந்தமா இருக்கிற பாவம், அவரோட பழப்பே அதுதானே. அப்ப விட்டலனுக்கு மனசு கேட்கல. அதே மாதிரி 2 மாடை தொழுவத்துல கட்டிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். இது எதுவுமே தெரியாம இவன் தூங்கின்னு இருக்கா. காலம்புற எழுந்ததும் வழக்கம்போல் தன் வேலையை பண்ற, வயலுக்கு எடுத்துன்னு போற, உழறர், களை பிடுங்கிறது, அந்த நாமத்தை சொல்லிட்டே விட்டு வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த திருடா 2 பேருக்கு ஆச்சரியமான ஆச்சரியம். நேத்து ராத்திரி நம்ம திருடின்னு போயிட்டோமே, அதே மாதிரி மாடி எங்கே வந்தது, 2 பேருக்குள்ள பேசிக்கிறா, தர்க்கம் பண்ணிக்கிறா. கடைசியில அவர் மண்டையில உரைக்கிறது என்ன, விட்டெல்லாம் தான் அந்த மண்டையில ஐடியா கொடுத்தான். நம்மளா பண்றது எதுவுமே இல்லையே. என்ன நினைச்சுங்க, எனக்கு என்னோட பக்தனை நான் சும்மா விட்டுருவேன்னா, அப்ப இவளுக்கு புரிஞ்சுது. அந்த பிளாஷ் மைண்ட்ல வந்ததும் சரி, இவருக்கு டிவைன் பவர் இருக்கு அப்படின்ட்டு ஓடி அவர் காலில் விழுந்து, ரொம்ப சாரி, நாங்க உங்க திருட உங்க மாட்டை திருடிட்டு போயிட்டோம். அதே மாதிரி 2 மாடை பார்த்தது எங்களுக்கு முதல்ல ஒண்ணுமே புரியல. கொஞ்ச நாள் கழிச்சுதான் எங்களுக்கு புரிஞ்சுது. அந்த மாடை உங்களுக்கு யாரோ திருப்பி கொடுத்துருக்கா, யாரு கொடுக்க முடியும், எல்லாம் வல்ல இறைவன் தானே, அந்த மேல இருக்கவன் தானே கொடுக்க முடியும். அது நாங்க புரிஞ்சுடணும், எங்களை ரொம்ப மன்னிச்சுக்கோ. அவர் காலை பிடிக்கிறத அவர் மனசால விட்டலன் காலில பிடிச்சிருந்துக்காரு.
ஐயோ! உனக்கு விட்டலா உனக்கு வந்து உலகம் ஃபுல்லா உன் கையில உனக்கு எத்தன வேலை இருக்கு, எத்தன பக்தாள நீ பார்க்கணும், உலகத்துல எத்தன பேருக்கு எத்தன காரியங்கள் பண்ணணும், நீ அத்தன வேலையும் விட்டுட்டு, இந்த ஏழை ஒரு பக்தன் எங்கேயோ ஒரு குக்கிராமத்துல தனியா உட்கார்ந்துருக்கேன் சின்ன குடும்பத்தோட. எனக்கு உபகாரம் பண்ணணும்னு நீ என் மாட்டு திருப்பி குடுத்தியே! உன்னோட கருணைய, காருண்யம் நான் என்னன்னு சொல்லுவேன்? இவ்ளோ பண்ணியே, இத்தன பண்ணி எனக்கு தரிசனம் தர மாட்டியான்னு கால்ல விழுந்து அழறார் மனசால. அப்புறம் நான் அவன எப்பவுமே நெனச்சுப்பேன். விட்றலாம் அவன பார்க்கணும்னு நெனச்சுக்கேன். திருடினவாளுக்கு தரிசனம் குடுத்து, அவாளுக்கு வந்து இந்த மாரி மனசுல ஐடியா குடுத்தியே! எனக்கு வந்து நீ தரிசனம் தரமாட்டியா? அப்படி இப்படி ரொம்ப அவ்ளோ பெதட்டி, பெதட்டி பேசி, பேசி மனச விட்டு கதறி, கதறி அழறானாம். அப்ப என்ன பண்றது? ஒரு தரமான என்ன நீ பார்க்க வைக்க மாட்டியா? அட்லீஸ்ட் பண்டரிபுர் கூட்டின்னு போக மாட்டான். என் தரிசனம் இங்கேயே குடுக்க மாட்டியா? அப்படின்னு சொல்லி அழுதுண்டே ஆத்துக்கு வர்றார். வந்து உட்கார்ந்ததும் அந்த கட்டில்ல மித்தத்துல அழகா இடுப்புல கை வச்சுண்டு விட்டலன் தரிசனம் தரான். அப்ப இவருக்கு ஒரே சந்தோஷம். அதுக்கு மேல கால்ல விழுந்து அவன கால கட்டிண்டு விட்டலா, விட்டலா, விட்டலா சொல்லி கண்ல தார தாரையா தண்ணி. அழுதுட்டு இந்த மாதிரி "உனக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் கேட்டதுக்கு நீ இப்படி என்ன வந்து கருணை பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்ல. எத்தனையோ பேர் அவ்வளோ தவம் இருக்கா. வருஷக்கணக்கா தவம் பண்றா. எங்கெங்கேயோ மலைக்கெல்லாம் போய் தபஸ் பண்றா. ஃபேமிலிய விட்டுட்டு போயிடுறா. எதையுமே கண்டுக்காம உன்ன பார்க்கணும்னு தபஸ் பண்றா. நான் தபஸே பண்ணலையே! எனக்கு நீ தரிசனம் குடுத்தியே! அப்படின்னா நீ எப்பேர்ப்பட்ட காருண்ய சிந்து. உன்ன என்ன சொல்றதுன்னே எனக்கு புரியல. பண்ணவும் தெரியல. எனக்கு வார்த்தையே வரல. இந்த மனசால இப்படி சொல்லி சொல்லி கால கட்டின்னு அழறாராம். அப்ப விட்டலன்னு சொல்றான். எத்தன பேர் தவம் பண்ணா என்ன? உன் மனசால நீ என்ன எப்படி தீவிரமா நினைக்கிற? அது எனக்கு நன்னா புரிஞ்சது. உன்னோட உன்னோட கருணை எல்லாம் பார்த்து உன் பக்திய நான் மெச்சி அதனால தான் உனக்கு தரிசனம் குடுத்தேன். நீ கவலையே படாத. உனக்கு என்ன வரம் வேணும்னு கேளு அப்படிங்கிறானாம். வரம் எனக்கு என்ன வேணும்? உன் தரிசனமே கிடைச்சிருது உன்ன வரம் கேட்காம. இதுக்கு மேல் நான் என்ன கேட்க போறேன்? எப்பவுமே வந்து உன்ன நான் பார்த்துண்டே இருக்கணும். எனக்கு அந்த மாரி பிரமையம் ஏற்படுத்தி குடு. கவலையே படாதே. உன் மனசுங்கிற கோவில்ல நான் எப்பவுமே இருப்பேன். அப்படின்னு விட்டலன் சொல்றானாம். இது அத்தனையும் அந்த திருடா 2 பேரும் பார்த்துட்டு இருக்கா. இதெல்லாம் அவளும் ஆத்துக்கு வந்திருக்கா இல்லையா? அந்த வயல்ல அவர் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு இவரு விட்டலால கிட்ட பேசுறதெல்லாம் பார்த்து இவரு கேரிட் அவே பை தி பக்தி. சோ அவள அறியாம அவ அந்த பக்தியால இழுக்கப்பட்டு இவரோட ஆத்துக்கு வந்திருக்கா. வந்து இவரு இதெல்லாம் சொன்னதும் பார்த்ததும், திருப்பி இவர் கால்ல விழுந்து அ வ ப க ம மன்னிப்பு கேட்டு, "நாங்க ரொம்ப தப்பு காரியம் பண்ணிட்டோம். உன்கிட்ட வந்து விளையாடிட்டோமே" அப்படின்னு இருக்கா. அப்ப இவர் சொல்றார், "நீங்க தப்பு காரியம் பண்ணல. உங்களால தான் எனக்கு விட்டலன் தரிசனம் கிடைச்சிருக்கு. இல்லாட்டி நான் இப்படி மெய் மறந்து என்ன மீறி நான் இந்த மாரி அழுதுருப்பேனா? என்னோட குரல் அவன் காதுல கேட்டுருக்குமா? 2வது பாருங்க, நீங்க என்ன பாவம் பண்ணாலும் உங்களுக்கு வந்து விட்டலன் தரிசனம் என் மூலியமா கிடைச்சிருது. உங்கள வந்து விட்டலன் பிளஸ் பண்றக்கா இது மூலமா என்ன தெரியுது? நீங்க உங்களோட பாவங்கள்லாம் ஒழிஞ்சு போயிடுத்து. இனிமேல் ஆனா திருடாம நல்லபடியா வாழ்க்கைய நடத்துங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு, அவர் அப்படியே அந்த நாமத்திலேயே தன் வாழ்க்கையை கழிக்கிறார்ன்னு சரித்திரம். இது ஒரு சின்ன பக்தர். இவர் ரொம்ப பிரபலம். ஏன்னா இவர் பாட்டெல்லாம் எழுதல இல்லையா? அதனால வந்து இவர் அந்த அளவு பிரபலமாகல. அதுதான் முக்கியம். வேற ஒண்ணும் கிடையாது. நமக்கு இது வந்து ஒரு விட்டல். நமக்கு ம். வந்து பிரபலமா ஆறாறு ஆளுன்னா கூட ஏதோ ஒரு ம். அந்த வழக்கத்துல அந்த ஊர் மக்கள் பேசி அந்த மாதிரி நமக்கு ஆமா. பல பக்தர்களோட கதைகள் தெரியறது இல்லையா? ஆமா, So, ஆமா, ஆமா. பகவான் வந்து நமக்கு வந்து திருடனா தெரியலாமா இருக்கும். அவளுக்கு ஏன் ம். பகவான் தரிசனம் கொடுத்தாருங்கிறது அவனுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. ஆ. பகவான் ஆமா. சுதந்திரன்னு சொல்றோம் இல்லையா? ஆ. யாருக்கு தரிசனம் கொடுக்கணும், யாருக்கு தரிசனம் கொடுக்க கூடாது, எது ரைட்டு, எது தப்பு, இதெல்லாம் கரெக்ட். நிர்ணயம் பண்ணக்கூடியவர் வந்து அந்த எம்பெருமான் ஆமா, தான். அதனால ஆமா. அது அது வந்து ஒண்ணு தெரியறது. அதுக்கப்புறம் வந்து ம், பசுமாடு கிடைக்கிறது இதெல்லாம் நம்ம கதை கேட்கும்போது சின்ன விஷயங்களா தோணலாம். நமக்கு ஆமா. வந்து அது மூணாவது மூணாவது மனுஷனா நின்னு பார்க்கும்போது பெரிய விஷயமா தெரியாம இருக்கலாம். ஆனா கரெக்ட். பாதிக்கப்பட்ட ஒரு நபரா இருந்து அந்த தெய்வ அனுகிரகத்தால நமக்கு வந்து இழந்த வஸ்துக்கள் கிடைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மேம்படும் போது மனசு பண்படும் போது எவ்வளவு அதுல சந்தோஷம் பக்தி இருக்கும். பிரவாகமா ஊ பெருக்கெடுக்கும் பொழுது அந்த அனுபவங்கள்லாம் வந்து தனி. அதனால அந்த பக்தி பாவம் நமக்கு இருந்தாதான் ஆமா. பகவானோட தரிசனமும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பக்தர் சரித்திரம் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு. 2வது நான் என்ன நினைச்சேன்னாக்கா, சுவாமி பெருமாள் நினைச்சாருனாக்கா, யார வேணா நிமிஷமா மாத்த முடியும். வால்மீகிய எப்படி மாத்தினார்? அதே மாரி இந்த திருடாளையும் வந்து இவள நல்ல வழி கொண்டு வரணும். ஏன்னா, அவர் வந்து அவரோட ஏரியால இருக்கா இல்லையா? பண்டர்பூர் சுத்தி அந்த மண்ட இருக்கிறதுனால அவருக்கு அவ்ளோ ஒரு மண்ணு மேல அவ்வளவு பக்தி. சுத்தி பக்தாஸ் எல்லாம் இருக்கா. அந்த இன்ஃப்ளூயன்ஸும் கொஞ்சம் இருக்கும் இல்லையா? சோ ஹி டிசைடட் இவாளையும் சரி பண்ணி நம்ம பக்தாளா மாத்தணும்னு டிசைட் பண்ணி அப்படி நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? அவரோட கருணை. திருவிழால மாத்துறோம்னா எல்லாருக்கும் நடக்கிற எத்தனையோ திருவிழா இருக்கா? எல்லாரும் மாறுறாளா? சில பேர செலக்ட் பண்ணி மாத்துறார். தே ஆர் பிளெஸ்ட் இல்லையா? அந்த திருடா பிளெஸ்ட். கரெக்ட்.
இல்லையா? அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு பாக்கியம் நம்மளுக்கும் கிடைக்காதா, நம்மளையும் பெருமாள் திருப்தி பண்ணிக்கொள்ள மாட்டாரா அப்படின்னு ஒரு ஏக்கம் வேண்டிக்கலாம். எல்லாம் கேட்கறவா மனசு, என் மனசுல இருக்க மாதிரி கேட்கறவா மனசுலயும் இருக்கும்ன்றது வந்து ஒரு கரெக்ட், நம்பிக்கை. ரொம்ப அழகா கரெக்ட், கரெக்ட். சொன்னேள் நளினி. நம்ம திருப்பி இன்னொரு தேங்க்யூம்மா. பக்தர் சரித்திரத்தோட இன்னொரு தொடர்ல வந்து நம்ம ஓ சந்திப்போம். எஸ்.